அடி போடு. இந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரியாலாம் பிக் பாஸ்குள்ள வந்தவன யார அடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த தர்பூசணிய அடி அடி அடின்னு பிதுக்குறாங்க. தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து தர்பூசணிய வச்சு செய்யறாங்க. அதுவும் இப்ப திவ்ய கணேஷ் வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஒரு படி மேல போய் நீ இந்த தகுதி இல்ல தராதனா இதெல்லாம் சொல்லிக்கிறா பிக் பாஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த ஒரு வார்த்தை நான் தகுதி தராதன்னு சொல்லிட்டேன்ப்பா அதை புடிச்சுக்கிட்டு 2 நாளா என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆட்டமலனோட மைண்ட் வைஸே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் கேட்டு திருந்து வரும் பாக்குறீங்க, திருந்தவே மாட்டாரு. நாளைக்கு ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் மறுபடியும் பிக் பாஸ்டையும் விஜய் சேதுபதியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இவங்க எல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டெக்கோரம் இருக்குல்ல, ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதுல எங்க போச்சு? இந்த ஒயில்ட் கார்டுல வந்து திவ்யா கணேஷ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி வந்து இப்ப கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டிசிப்ளின் இருக்கா, டெக்கோரம் இருக்கா, டிக்னிட்டி இருக்கா அப்படின்ட்டு வந்து பயங்கரமா பாடம் எடுக்கிறாங்க. அதுவும் போட்டியாளர்களா நீ தாம கடைசியா வந்திருக்க, நீயும் அட்வைஸ் பண்ணி முடிச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து தலையாட்டி பயங்கரமா கைத்தட்டி இங்க உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு தகுதி இருக்குங்கிறனாலதான் இந்த ஹவுஸ்ல நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். அது உண்மை. கடைசி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்திருக்காங்க, ஏது கொடுத்திருக்காங்க, இதுல இவங்க யார வந்து முகத்திரையை கிழிக்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேக்குறதா, உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திவ்யா கணேஷ் ஆனா வந்து எடுத்தவனே யாரையுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் ஒன்னும் பேசல. எடுத்தவனே வந்து இந்த புது ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களை ஃபர்ஸ்ட் டேல உள்ளுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா எப்படி இருக்கும். இந்த வீட்டுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, ஒரு டெக்கோரா இருக்குல்ல, இதெல்லாம் எங்க போச்சு உங்ககிட்ட? இதெல்லாம் வெளியில என்ன பார்த்துட்டு வந்திருக்கீங்க? அதுவும் முக்கியமா பார்வதி உங்கெல்லாம் நாங்க எப்படி எதிர்பார்த்தோம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்கணும் என்ன கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு ஒரு ஆங்கரா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அப்படி இருந்த வந்து இந்த வீட்டுக்குள்ள ஏன் லவ்வா லவ்வா லவ்வான்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த பார்வதி உண்மையான பார்வதி வெளியில இருந்த பார்வதி எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து அப்படியே லைட்டா வந்து வாழைப்பழத்துல இந்த ஊசி இறக்குறாப்புல நைஸா இறக்குறாங்க. இறக்குன உடனே வந்து இங்க எல்லாத்துக்குமே தகுதி தராதர இருக்கு அப்படின்னு பேசியிருக்கல. இதை பத்தி யாரா பேசுறானே, தர்பூசணி நீ தானே பேசுன தகுதி தரான்னு. இங்க பாரு, இனிமேல் தகுதி தராதான்னு ஏதாவது வீட்டுக்குள்ள யாரையாவது பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பிக் பாஸ் சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வாட்டர்மெலனை பிரிக்கிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இந்த பக்கம் வந்து பார்வதியும் சில விஷயங்கள் நல்ல நாக்கு பிடிக்கிறாங்கள கேட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஆனா வந்து போல்டா கேட்காம நாசுக்கா கேட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கூட பழகி அதுக்கப்புறம் செய்வாங்களோ அந்த கேட்டகரியா இருக்குமோ? ஏன்னா நம்ம பார்வதி அக்கா சொர்ணாக்காவுமே அப்படித்தான். ஒருத்தன் வந்து எங்கேயாவது உடஞ்சிருக்கும் போது ஏதாவது வந்து ரொம்ப லோவா இருக்கும்போது அவனை தன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மூலம் கேம் விளையாடுறாங்க. சரியா? அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப எதிர்க்க வேண்டாம், லைட்டா எதிர்த்துட்டு உள்ளுக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையா வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க வந்து யாருக்கு எதிரியோ இல்லையோ கண்டிப்பா வந்து கமருதீனுக்கு எதிரியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு வந்து வாட்டர்மெலனா பீஸ் பீஸா பொண்ணு தான் வந்திருக்காங்க, அதனால டைரக்டா சொல்றாங்க. ஆனா கமருதீனையும் சில விஷயங்கள் வச்சு செய்யணும். ஏன்னா கமருதீன் கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா அவங்க ஸ்பீச்சை முடிக்கிற மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் தகுதி இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறோம். அதனால இனிமேல் நம்ம ஒற்றுமையா விளையாடுவோம். சரியா? இனிமேல் குரூப்பிசம் அக்லியா பேசுறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா தான் வந்து திவ்யா கணேஷ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து ஏதோ வாட்டர்மெலனை தூக்கி வந்து வெளியில படுக்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு டாஸ்க் ஏதோ நடந்திருக்கு போலுக்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒயில்ட் கார்டு என்ட்ரி கொஞ்சம் தரமா தான் இறக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா வந்த ஒவ்வொரு ஒயில்ட் கார்டுக்கும் ஒவ்வொரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. சரியா? விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களும் வச்சு செய்யறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கனிய வந்து சாண்ட்ரா வச்சு செய்யறதா இருக்கட்டும், அமிர்தின பிரஜன் வச்சு செய்யறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மறுபடி கனிய வந்து நம்ம அமித் வச்சு செய்யறதா இருக்கட்டும், இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆள்னு வந்து குறிப்பிட்டு வச்சு இவங்களை பூரா வந்து வச்சு செய்யறதுதான் எங்க டாஸ்கே. எங்க வீட்டுக்கு விளாடுறோமோ இல்லையோ இப்படியே வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 நாள் அப்படியே டைல்யூட் ஆகி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படின்னம்னா இவங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்குவாங்க. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்த ஒரு 4 கண்டஸ்டன்ஸும் இருக்கிற கண்டஸ்டன்ஸை விட ஓரளவுக்கு மெச்சூரா நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படி தோணுது. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.